ஹாய், என் பேர் அசோக். நான் வந்து 2013 2015 வரைக்கும் ஐடிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை 83% பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்து 2015 லாஸ்ட்டில் ஒரு கால்ஃபர் வந்துச்சு சதன் ரயில்வேலேருந்து. ஆக்ட் அப்ரெண்டிஸ் எங்களுக்கு வேணும்ன்ட்டு அதில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். 2017 பேட்சில் ஆக்ட் அப்ரெண்டிஸை கம்ப்ளீட் பண்ணி 2019 இந்தியன் ரயில்வேக்கு லெவல் 1 கேட்டகரிக்கு அதில் வந்து நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ சதன் ரயில்வேல அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனுங்கிற டெசிக்னேஷனில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போ சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நான் ஐடிஐ முடித்தது மட்டும்தான். ஐடிஐ முடித்து நான் வந்து இந்தியன் ரயில்வேல ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுதான் நான் வந்து இப்போ சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணாமல் டைரெக்டாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உள்ளே வந்தோம்னா அவங்களுக்கும் சதன் ரயில்வேல ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸாமுக்குள்ளே வரவங்களுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்ட் அப்ரெண்டிஸ் இல்லாத மக்கள் உள்ளே வரும்போது அவங்களுடைய கட் ஆஃப் அன்ரிசர்வ்டு 67, ஓபிசி 65, எஸ்சி எஸ்டி 55, இடபிள்யூஎஸ் 47. அதே 2019 வந்த கால்ஃபரில் சிசிஐ கேட்டகரிக்கு அன்ரிசர்வ்டு வந்து 40 மார்க் எடுத்தாலே போதும், ஓபிசி எஸ்சி எஸ்டி 30 மார்க் எடுத்தாலே போதும். அதே மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பிஇடி 1000 மீட்டர்ஸ் வந்து இவ்வளோ வேகத்தில் ஓடணும், அப்புறம் ஒரு 35 kg ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு 100 மீட்டரை இவ்வளோ மினிட்ஸில் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த பிஇடியை முடித்ததுக்கப்புறம் அதுலேயும் அவங்கள ஒரு நார்மலைசேஷன் மார்க் பண்ணி தான் அவங்கள மெடிக்கலுக்கு எடுப்பாங்க. ஆனால் பட் சிசி, அதாவது வந்து ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கள நம்மளோட மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை ரீச் பண்ணாலே டைரெக்டாக மெடிக்கலுக்கு உள்ளே வந்துடும். மெடிக்கலுக்கு அப்புறம் டைரெக்டாக ஜாபுக்குள்ளே உள்ளே வந்துடும். மெடிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா A2, A3, B1, B2 அந்த மாதிரி கேட்டகரியெலாம் இருக்குது. A1 மட்டும் கிடையாது. வருஷத்துக்கு 2 தடவை நம்ம ஆக்ட் அப்ரெண்டிஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு தடவை அவங்க கால்ஃபர் பண்ணலையும் ஹியூஜ் வேகன்சி, அதாவது 2000 - 3000 வேகன்சிக்குள்ளே தான் அவங்க கால்ஃபரே பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம மக்கள் இந்த கால்ஃபர்னால் என்ன, ஆக்ட் அப்ரெண்டிஸ்னால் என்ன, இதுக்கு குவாலிஃபைங் நேச்சர் என்ன, நம்ம எப்படியெல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின் மார்க் இருக்குது. பட் அவங்க யாருக்கிட்டையும் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஐடிஐ முடிச்சிட்டேன், நான் போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அப்ரெண்டிஸ் பண்ணிக்கிறேன், அப்ரெண்டிஸ் பண்ணணும் அவ்வளோதானே, நான் ப்ரைவேட் கம்பெனியில் பண்ணிக்கிறேன், அவங்க எப்போ எனக்கு வேலை கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இந்தியன் ரயில்வே தவிர அதர் பப்ளிக் செக்டார்ஸோ ப்ரைவேட்ஸோ எங்கே போனீங்கனாலும் ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க பர்மனன்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்மளோட இந்தியன் ரயில்வேல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடிஐ முடித்து ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு 20% சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது 100 பேர் வேலைக்கு எடுத்தால் அது 20 பேர் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேல ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணவங்கள நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் 2019 ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்து 2019 வந்த கால்ஃபரில் 2021 எழுதுனதில் அதில் பார்த்தீங்கன்னா 974 வேகன்சி நம்ம ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு ஒதுக்கி அதில் மூலமாக நாங்கள்லாம் உள்ள எக்ஸாம் எழுதி நாங்கள்லாம் உள்ளே வந்தோம். நான் ஐடிஐ இல்லாத ஆட்களோட எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே வர்றதுக்கு. எக்ஸாம் எழுதணும், பிஇடி இல்லை, அடுத்தது டைரெக்டாக மெடிக்கல் போயிட்டோம். தெளிவாக அழகாக எக்ஸாம் முடிக்கிறோம், மெடிக்கல் முடிக்கிறோம், டைரெக்டாக ஜாபுக்குள்ள வரோம். இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இந்தியன் ரயில்வே கொடுத்துருக்கு. பட் இதோட விழிப்புணர்வு போதிய அளவு யாருக்கிட்டையும் இல்லை. இப்பயும் ஐடிஐ முடித்து நிறைய பேர் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணாமல் ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் ரயில்வே 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்க மக்களுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ முடிக்காமல் 10th மட்டும் முடிச்சிருந்தாலும் ஓபிசி அன்ரிசர்வ் இவங்களுக்கு வந்து 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அதே எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு அந்த 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. அதையும் அவங்க தளர்வு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி ஆக்ட் அப்ரெண்டிஸ் போகணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் குவாலிஃபைங் நேச்சர், அதாவது அன்ரிசர்வ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க மினிமம் 50% மேலே எடுத்திருந்தா நீங்கள் குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கீங்க. அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் கொடுத்து நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கான 35% எடுத்தீங்கனாலே நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு எலிஜிபிள் இருக்கீங்க. அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இதோட புரிதல் நம்ம மக்களுக்கு இன்னமும் ஏன் வரலைங்கிறது தான் நமக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. பல பேர் இன்னமும் நான் ஐடிஐ முடிச்சிட்டேன், எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக நான் ஐடிஐ முடிச்சுட்டு நான் வெளியே வேலைக்கு போகிறேன், எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போகிறேன், ப்ளம்பிங் வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க.
பட் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்க, நீங்கள் வித் ஸ்டைபண்டோட உங்களுக்கு 1 இயர் ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க. ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணி முடித்தோன்னே வெளியே வந்ததுக்கப்புறம் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதி வந்தோன்னா அதை வச்சு நீங்கள் இந்த லெவல் 1 கேட்டகரி எக்ஸாம் எழுதி அழகாக மிக எளிய முறையில் நீங்கள் வரலாம். பட் ஏன் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதோட விழிப்புணர்வு வரலன்னு தெரியல. இப்போ கூட நம்ம இந்தியன் ரயில்வேலேருந்து 2468 ஆக்ட் அப்ரெண்டிஸ் வேணும் நம்ம சதர்ன் ஜோனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2468. ஓப்பன் டேட்டு 22/7/2024 12/8/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்கும். sr.indianrailway.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடிஐ முடித்து ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடித்து இப்போ சதர்ன் ரயில்வே ஜாபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்தியன் ரயில்வேனா ஒரு க்ரஷ்ஷு, ஒரு லவ் இருக்கும். அது என்னென்னு ரொம்ப முக்கியமான ஜாப்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இது விரும்பாத மக்கள் கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழியில் உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப முக்கியம் நீங்கள் ஐடிஐ முடித்து இந்தியன் ரயில்வேல ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா ஜிடிசி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னது. அந்த எக்ஸாமில் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு உங்களுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு ஆட்களும் அந்த எக்ஸாம் எழுத வரமாட்டாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி வருவாங்க. அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் இது ஒரு சுலபமான எக்ஸாமு, ஈஸியாக உள்ளே போகலாம். ஈவன் நீங்கள் ஒரு 2 வருஷம் சதர்ன் ரயில்வேக்குள்ளே இந்தியன் ரயில்வேக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஈவன் எஸ்எம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகலாம், ட்ரெயின் மேனேஜர், அதாவது கூட்ஸ் கார்டு அந்த கடைசி பெட்டி இருக்கலாம் அந்த கூட்ஸ் கார்டு ஆகலாம், நீங்கள் கெசட்டட் ஆஃபீஸராக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்தியன் ரயில்வேக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்லாம் இந்தியன் ரயில்வே கொடுத்துருக்கு. நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து இந்த மாதிரி ஆக்ட் அப்ரெண்டிஸ் இந்தியன் ரயில்வேல இருக்குது, இதை வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மற்றவங்களுக்கு ஸ்ப்ரிட் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி ஜாபுக்கெலாம் போகலாங்கிறத எடுத்து சொல்லி இந்த ரயில்வேவில் இப்போ கொடுத்துருக்க ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு எல்லாருமே நம்ம தமிழ் மக்கள் அப்ளை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியுமோ வாங்க. வெல்கம். தேங்க்யூ.